30 days ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் இன்றைக்கி டே 2. இப்போ பார்க்க போகிறது திக் லைன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணுறதுக்காக நான் 2 சைட் டாட் வச்சு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அது கீழே பேரலாக ஒரு லைன். இப்போது அதுக்கு ரெண்டுத்துலேயும் கேப்பில் சென்டரில் கோன் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். இதுதான் திக் லைன். அகெயின் போடுறேன் பாருங்கள். லைன், பேரலல் லைன் அண்ட் ஃபில்லிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹம்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹம்ஸ் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் கீழே லைட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து சின்ன சின்ன யூ ஷேப் வந்து ஜாயிண்டில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜாயின் பண்ணி கொடுங்க. ஜாயின் பண்ணி ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிக் ஹம்ஸ் தான் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் ஹம்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பிக் ஹம்ஸ் போடணும். அதுக்காக நான் வந்து லைன் போடாமல் வந்து ட்ரா பண்ணுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பிக் ஹம்ஸ்க்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்தளவுக்கு லைட் மார்க்கிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹியூஜ் ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டாட் தான் போட போகிறோம். கோன் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கோன் ரிலீஸ் ஆகும்போது டாட் ஷேப் வந்து வரும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டாட் சின்னது பெருசுன்னு மாறும். நெக்ஸ்ட்டு ஒயின் ஷேப். ஃபஸ்ட்டு ஒரு லைன், டாட். அந்த போட்ட டாட்லேருந்து சின்னதாக லைட்டாக கோன் வச்சு இழுத்து விடணும். கோனை ரிலீஸ் பண்ணக்கூடாது, லைனும் போடக்கூடாது. கோன்லேருந்து வெளியே இழுத்து விடணும். ஓகேங்களா? இப்போ ஒரு லீஃப் ஷேப் மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள். லைன், டாட், ஃப்ரண்ட்டில் வந்து இழுத்து விடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயின் ஷேப் வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ண. யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் ஷேப் தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். சர்க்கிள் வந்து டச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது உள்ளே போடும்பொழுது என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்க்கிள் எதுவும் டச் ஆகாமல் போட்டு ஒரு டாட் வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஸ்பைரல் ஷேப். ஓகேங்களா? அகெயின் போடுறேன் பாருங்கள். ஒரு ஸ்மால் சர்க்கிள், அதில் உள்ள இன்சைட்டில் குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணி ஒரு டாட். அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் போடுற ஒர்க்கை நான் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு டிஎம்மில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.